guys, welcome to Shiloh's family. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன். நம்ம லைஃப்பில் எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் ஒரு 5 பாயிண்ட் சொல்கிறேன். எஜுகேஷன் நம்ம லைஃப்பில் இருந்துச்சுன்னா இந்த 5 பாயிண்ட்டுமே நம்ம ஈஸியாக கோ த்ரூ பண்ணிடலாம். சப்போஸ் நம்ம எஜுகேஷன் நம்ம லைஃப்பில் இல்லைன்னா இந்த 5 பாயிண்ட்லேயுமே நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். ஸோ ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஜுகேஷன் நம்ம லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல். ஓகேவா, ஃபஸ்ட்டு சக்ஸஸ் பற்றி நான் சொல்கிறேன். ஓகேவா, ஒரு பர்சனை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்குறதே எஜுகேஷன் தான். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் எஜுகேஷன் இருந்தால் மட்டும்தான். நம்ம ஒருத்தருக்கு முன்னாடி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நிற்கிறோன்னா காரணமே எஜுகேஷன் தான். அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எஜுகேஷன். ஓகேவா, செகண்ட் என்னன்னா நாலேஜ். நம்ம லைஃப்பில் நாலேஜ் நிறைய நம்ம கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம எஜுகேஷன் மூலியமாக தான் நம்ம நாலேஜை கெயின் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு ஷாப்புக்கு போகிறோம், நம்ம நாலேஜ் இல்லாமல் என்னென்ன தேவையோ அந்த பொருளை வாங்கிக்கிறோம். சப்போஸ் நம்மளுக்கு மேக்ஸ் எஜுகேஷன்லேயுமே மேக்ஸ் இருக்குது. ஓகேவா, இப்போது நம்மளுக்கு கணக்கு வழக்கல் தெரியலன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க என்ன பில் சொல்கிறாங்களோ அதை பே பண்ணிவிட்டு வந்துடுவோம். சப்போஸ் வீட்டுக்கு பேரண்ட்ஸ் நம்மளுக்கு அதை இது பண்ணுறாங்க, கவுண்ட் பண்ணும்போது இந்த கவுண்ட் மிஸ் ஆகுதுன்னு சொல்லும் போது நம்மளுக்கு எஜுகேஷன் இல்லாதனால நம்மளுக்கு அங்கேயே தெரியல. நம்ம வீட்டுக்கு நம்ம பேரண்ட்ஸ் சொல்லி இது பண்ணுறதுனால நம்மள கொஞ்சம் நம்ம பேரண்ட்ஸ் அசிங்கப்படுத்துவாங்க. ஒரு எஜுகேஷன் கூட தெரியல, நீ படிச்சுட்டு இருந்தனா இந்த அளவுக்கு உனக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு திட்டுவாங்க. அதுக்கு நம்மளுக்கு நாலேஜ் தேவைப்படுது. ஓகேவா, தேர்ட் என்னன்னா ரைட் டிசிஷன்ஸ். நம்ம லைஃப்பில் ஒரு டிசிஷன் எடுக்கணுன்னாவே எஜுகேஷன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம படிச்சிருந்தா தான், நம்மளுக்கு நிறைய அறிவுலாம் தெரிஞ்சால் தான் நம்ம ஒரு ரைட் டிசிஷன் எடுக்க முடியும். நம்ம லைஃப்லேயே வச்சுக்கோங்க, நம்ம ஒரு பர்சனை சூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு ரைட் திங்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ எஜுகேஷன் நம்மளுக்கு தேவைப்படுது. ஒரு பர்சனை சூஸ் பண்ணுறதாலும் சரி, நம்மளுக்கு என்ன தேவை இல்லை அதுக்கு டிசிஷன் எடுக்கணுமேவே நம்மளுக்கு எஜுகேஷன் தேவைப்படுது. ஃபோர்த் ஒன்று என்னென்னா அவுட் ஆஃப் ட்ரபிள். ஒரு ப்ராப்ளத்துலேருந்து எப்படி ஒரு அறிவாளியாக எப்படி வெளியே வரலாம், புத்திசாலியாக நம்ம எப்படி வரலாம் அப்படின்னு இதுதான் நான் சொல்கிறேன். அதில் நம்மளுக்கு எஜுகேஷன் தேவைப்படுது. நீ அறிவாளியாக இருந்தால் மட்டும்தான் அந்த சூழ்நிலையிலேருந்து எப்படி வெளியே வர முடியும், எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். சப்போஸ் நம்ம எஜுகேஷனே நம்ம லைஃப்பில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன அதில் ட்ரபிள்ஸில் மேற்கொண்டு மாட்டிகிட்டே தான் இருப்பாங்க. நம்மளும் ஒருத்தவங்களை யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம ஈஸியாக ஏமாத்திடலாம், இந்த பையனுக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஜுகேஷன் நம்ம லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு தெரியும். ஃபிஃப்த் ஒன்று என்னென்னா வெப்பன் அப்படின்னா என்னன்னு சொன்னால் எஜுகேஷன் தான் நம்மளுக்கு ஒரு வெப்பன். ஓகேவா, சப்போஸ் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பர்சன் கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம், எஜுகேஷனே நம்மளுக்கு தெரியல, அப்போ என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. நம்ம அறிவு அந்த நேரத்தில் யோசிக்காது, ஐயோ நம்ம பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து அடிக்கலாமா அப்படின்னு எதுவுமே யோசிக்காது. சப்போஸ் உங்களுக்கு எஜுகேஷன் தெரிஞ்சுன்னா நீங்கள் உங்கள் மைண்டை யூஸ் பண்ணுவீங்க. எப்படிலாம் அவங்கள அட்டாக் பண்ணலாம், எப்படிலாம் அவங்கக்கிட்டேருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம லைஃப்பில் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம லைஃப்பில் எஜுகேஷன் இருந்தால் தான் நம்மளை மற்றவங்க மதிப்பாங்க. நம்ம படிப்பு இல்லைன்னா ஒருத்தவங்க கிட்ட போய் நிற்கவே முடியாது. சப்போஸ் நம்மளுக்கு லைஃப்பில் ஃப்யூச்சரில் கூட நம்ம ஒரு எஜுகேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். எஜுகேஷன் நீங்கள் மேரேஜ் ஆகிடுச்சு நம்ம என்ன வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லை. மேரேஜ் ஆனாலும் நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நம்ம நம்ம சம்பாதத்தில் நம்ம வாழணும்னு நினச்சிங்கன்னா எஜுகேஷன் இருந்தால் மட்டும்தான். நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா யாரையும் டிபெண்ட் பண்ண தேவையில்ல, நீங்கள் சம்பாரித்து நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்த்துக்கலாம். ஸோ எஜுகேஷனை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா, நீ படிக்கிறப்பயே நல்லா படித்து உங்கள் லைஃப்பில் எவ்வளோ நீங்கள் முயற்சி பண்ணி படிக்கணும்னு நினச்சாலும் எஜுகேஷனை கைவிடாதீங்க. அதுதான் நான் ரெக்வஸ்ட் பண்ணுறது. தேங்க்யூ காய்ஸ்.